வேட்பாளர்கள் யார் யாருன்னு அறிவிப்பு ஒன்று திருமாவளவன் கொடுக்குறாரு. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தது, ஒரு குழப்பமும் கூட ஏற்பட்டிருக்கு. அதனால உட்கட்சியில குழப்பம் இருக்கிறது தெரியுது. ஏன் சார் ஆளுநர் ஷானவாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார். காட்டுமன்னார் கோயில்ல இவர் ஒருத்தரை சொல்ல, ஏற்கனவே அங்கே இருக்கிற சிந்தனை செல்வனை செய்யூருக்கு நகர்த்திய பிறகு அங்கே யாரை நிறுத்துவதற்கு கேள்வி வரும்போது எழுந்த வாத பிரதிவாதங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்க தான் அவர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்னு ஒரு தகவல் இருக்கு. நானே நிக்கிறேன்ப்பா, அப்ப எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சூழல், அரசியல் சூழல் உருவாக போகுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு நமக்கு முழுசா புரியலன்னா கூட, ஒரு தொங்கு சட்டசபை வரப்போகுது, தனித்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வருது. அப்ப நானும் இங்க இருந்தா நம்ம கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு ஒருமிச்சு எடுக்கிறதுக்கு நான் இங்க எம்எல்ஏவா இருக்கிறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரோ. தகுதியானவர்கள் அதிகமாகிற போது எந்த தலைவனுக்கும் வர நெருக்கடி திருமாவுக்கும் அந்ததான் நான் கேள்விப்பட்டேன். கட்சியில இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறைய பேர் வளர்க்கறதுமே பிரச்சனை. விஜய் அங்கே அறிவிச்சிட்டு இருக்கிற போது அந்த தாஜ் ஹோட்டல் வாசல்ல போராட்டம் பண்றான். புதுசா வர்ற கட்சியில இவ்வளவு போட்டி இருக்கிற போது இத்தனை வருஷத்து கட்சி திருமாவளவன் எவ்வளவு பேர் ஆளாக்கி இருப்பாரு, எத்தனை பேர் பணபலத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பான், எத்தனை பேருக்கு அரசியல் ரீதியான ஒரு துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கும். அந்த சிக்கலை சமாளிப்பதற்கான ஒரு 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 தற்காலிக ஆயுதம் தான் இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். கூடுதல் சீட் ஒருவேளை கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது சார். எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பத்தாது சார். இந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி நிரூபித்த ஒரு கட்சியில தேர்தல் அரசியல்னு வர்ற போது அதிகாரத்தை அடைவதற்கு பலருக்கும் ஆசை வரும். தகுதியானவர்களும் பல பேர் இருப்பாங்க, தவிர்க்க முடியாது. இதை சமாளிக்கிறதான தலைவனுடைய ஆளுமை. நான் தேர்ந்தெடுக்கிற கடைசி பட்டியல் இதுதாங்கிறாரு. இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி மாவட்ட அளவில் முடிவு பண்ணி பரிந்துரைத்து இல்லை, இதெல்லாம் திரும்ப தன்னுடைய ஆதங்கத்தை, ஒரு கோபத்தை ஒரு தலைவனுக்குரிய ஒரு பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்துறாரு தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறாரோன்னு தோணுது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க, கால் 9962557557. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வேட்பாளர்கள் யார் யாருன்னு அறிவிப்பு ஒன்று திருமாவளவன் கொடுக்குறாரு. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தது, ஒரு குழப்பமும் கூட ஏற்பட்டிருக்கு. அதனால உட்கட்சியில குழப்பம் இருக்கிறது தெரியுது. அது எல்லா கட்சியிலையும் தேர்தல் நேரத்தில் வரும் தான். 5 சீட்டு வாங்கிட்டு வந்துட்டியா, 10 பேர் சீட்டு கேட்குறோம், யாரை தேர்ந்தெடுக்க போறியா, என் உழைப்புக்கு மரியாதை தரல இல்லையா, நான் யார் தெரியுமா அண்ணே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கானே 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் எல்லாரும் உரிமை குரல் போய் எல்லாருக்கும் தகுதி இருக்கும். அப்போ 10 பேருமே தகுதியாக இருக்கிறப்போ எந்த 5 பேர்னு தேர்ந்தெடுக்கிறது தலைவர்களுக்குரிய சங்கடமான காரியம்தான். ஆனானப்பட்ட ஸ்டாலினே திணறிட்டார். பல பேருக்கு கொடுக்க முடியல, தொடர்ந்து கொடுத்துருக்க வேண்டிய ஆட்களுக்கு மாற்றிட்டு புது இடங்களுக்கு கொடுப்பா. புதுமுகங்கள் 60 பேர் அவரும் தானே அறிவிக்கிறார். அதில் ஒரு 10-20 பேர் பழைய ஆட்கள், தகுதியான ஆட்கள் வெளியே போகிறாங்கல்ல. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அது விடுதலை சிறுத்தைகளில் கொஞ்சம் உச்சகட்டத்துக்கு போய், குறிப்பாக பன்ருட்டி, காட்டுமன்னார் கோயில், கள்ளக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளை பற்றி பேச்சு வருகிற போது, திருப்பூரம் கூட எடுத்துக்கலாம். ஒன்னொன்றுக்குமே சில வாத பிரதிவாதங்கள் வழக்கம் போல உள்ளறையில நடக்க தானே செய்யும். இல்லை, காட்டுமன்னார் கோயிலில் இவர் ஒருத்தரை சொல்ல, ஏற்கனவே அங்கே இருக்கிற சிந்தனை செல்வனை செய்யூருக்கு நகர்த்திய பிறகு அங்கே யாரை நிறுத்துவதற்கு கேள்வி வர்ற போது எழுந்த வாத பிரதிவாதங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்க தான் அவர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்னு ஒரு தகவல் இருக்கு. நானே நிக்கிறேன்ப்பா, அப்ப எல்லாம் ஆஃப் ஆயிடுவான். நிஜமாவே அவர் நிக்க போறாரா, இல்ல வேட்புமனுவை தாக்கல் பண்ணாம இன்னொரு 3 நாள் கழிச்சு இல்ல அவர் நிப்பார்னு யார் நினைச்சிருந்தாரோ, இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு வெற்றி வாய்ப்புக்கு இவர் தான் சரியா இருப்பார்னு அவர் ஒருத்தர் நினைச்சிருப்பார் இல்லையா, அவரை சொல்லி நீ போய் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு சொல்ல போறாரா தெரியல. ஆனால் இந்த பட்டியலை வெளியிட்டுட்டு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுல சொல்றார், வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சூழல், அரசியல் சூழல் உருவாக போகுது அப்படிங்கிறார். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு நமக்கு முழுசா புரியலன்னா கூட, ஒரு தொங்கு சட்டசபை வரப்போகுது, தனித்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வருது. அப்ப நானும் இங்க இருந்தா நம்ம கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறேன்னு ஒருமித்து எடுக்கிறதுக்கு நான் இங்க எம்எல்ஏவா இருக்கிறது அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தான் சந்தேகப்பட வைக்குது. அப்போ ஹங் அசம்பிளி வரப்போறத என்னை போன்றவர்களை நீங்க சந்தேகப்பட வச்சீங்கன்னா அது ஒட்டுமொத்த திமுக அணிக்கும் பலவீனம் இல்லையா? தேர்தலுக்கு முன்பாகவே அது நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் ஆகுது.
வேற எப்படி என்ன யூகம் பண்ண சொல்றீங்க? இல்ல நம்ம 200 210 பிளஸ் ஜெயிச்சிருவோம். நம்ம ஜெயிச்சிருவோம்னா அந்த புதிய சூழல் என்ன? எதிர்க்கட்சிகள் இல்லாம போயிடும். அதுக்கு அந்த இடத்துல பாஜக அந்த வெற்றிடத்தை நிரப்பிடக்கூடாது. நாம அந்த இடத்துக்கு மாநில அரசியல் இருந்தா நாம அதை அந்த எதிர்க்கட்சி இடத்தை நிரப்பலாம். அப்படி கூட அப்ப காங்கிரஸ் உங்களோட கம்மியா ஜெயிக்கும்னா அது எப்படி 210 இடம் ஜெயிக்கும்? காங்கிரஸ் பெருசா கூட ஜெயிச்சிட்டோம். அப்ப பெருசா இடத்த பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் தானே. அதையும் தாண்டி திருமாவளவன் நிக்க முடியும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா லாஜிக் அதுக்கெல்லாம் இல்ல. இதுக்கு லாஜிக் இருக்கும்னு நான் சொன்ன யூகம் தான் என் கண் முன்னாடி வந்து நிக்குது. என் சிற்றறிவுக்கு அதுதான் தோணுது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தலாமா? அதுதான் காரணம்னா அதை அவர் தவிர்த்திருக்கணும். சரி, உறுதிப்பட கடைசி வரைக்கும் இவரே போட்டிட்டான்னு வச்சுப்போம். ஜெயிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. 99 ஜெயிச்சிடாரு. அப்ப எம்பி பதவி ராஜினாமா பண்ணணும். இந்த சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோயில உள்ளடக்கி சிதம்பரம் தொகுதி தானே, அதுக்கு இதே காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ மக்கள் திரும்ப ஒரு ஓட்டு போடணும். அந்த செலவை யார் பார்ப்பா? தோழமை கட்சிகள்கிட்ட அவர் கலந்து பேசிட்டாரா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாலும் திரும்ப அவர் ஜெயிக்க வைக்கணும், அந்த கட்சியினர் ஜெயிக்க வைக்கணும். இல்ல எம்எல்ஏவே ரிசைன் பண்ண போறீங்கன்னா எதுக்கு எம்எல்ஏக்கு நிக்கணும்? எல்லாமே குழப்பத்திலான சார் போய் முடியுது. அதனாலதான் திரும்ப பயன்படுத்தி இருக்கிற ஒரு தற்காலிக ஆயுதமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சா? இருக்கலாம். எல்லா கட்சிக்கும் வர நெருக்கடி. அங்கே தகுதியானவர்கள் அதிகமாகிற போது எந்த தலைவனுக்கும் வர நெருக்கடி திருமாவுக்கும் வந்ததான் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருந்தால் ஒரு 3 நாளில் இன்னொரு காட்சி வெளிவரும்னு நான் பாக்குறேன். ஓகே. இல்ல அப்படி ஒரு தொடர்ந்து நின்னாருன்னா அது ஒட்டுமொத்த கூட்டணியிலையும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். கட்சியில இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறைய பேரை வளர்க்கறதுமே பிரச்சனை. அப்படி இல்லை, தகுதியான இப்போ விஜய் அங்கே அறிவிச்சிட்டு இருக்கிற போது அந்த தாஜ் ஹோட்டல் வாசல்ல போராட்டம் பண்றான், ஏன் எனக்கு கொடுக்கலன்னு. ஸோ போட்டி எல்லா இயக்கத்திலையும் இருக்கும் சார். புதுசா வர்ற கட்சியில இவ்வளவு போட்டி இருக்கிற போது இத்தனை வருஷத்து கட்சி திருமாவளவன் எவ்வளவு பேர் ஆளாக்கி இருப்பாரு, எத்தனை பேர் பணபலத்துல அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பான், எத்தனை பேருக்கு அரசியல் ரீதியான ஒரு துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கும். இறங்கி அவங்க எல்லாரும் கேட்பாங்கல்ல சார், அவங்களெல்லாம் சமாளிக்கணும்ல. அதனால அந்த சிக்கலை சமாளிப்பதற்கான ஒரு 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 தற்காலிக ஆயுதம் தான் இந்த. கூடுதல் சீட் ஒருவேளை கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது சார். 10 கொடுத்தா 20 பேர் போட்டிக்கு நிற்பாங்க, 8 கொடுத்தாலும் 16 பேர் போட்டிக்கு நிற்கிறாங்க. எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பத்தாது சார். இந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி நிரூபித்த ஒரு கட்சியில தேர்தல் அரசியல்னு வர்ற போது அதிகாரத்தை அடைவதற்கு பலருக்கும் ஆசை வரும். தகுதியானவர்களும் பல பேர் இருப்பாங்க, தவிர்க்க முடியாது. இதை சமாளிக்கிறதான தலைவனுடைய ஆளுமை. சரி, இப்போ மற்ற வேட்பாளர்கள், ஏன்னா ஆளூர் ஷானவாசோ இல்ல அவங்களுக்கு சரியான தொகுதி கிடைக்கும். நல்ல தங்களுடைய திறமையை நிரூபித்தவர்கள் சட்டமன்றத்திலையும் சரி பொது வழியிலையும் சரி, அவர்கள் கேட்ட தொகுதி ஏற்கனவே நின்ற தொகுதியில வாங்க முடியல, கூட்டணிகளுக்கு போயிடுச்சு. சரி, அதுக்காக கிடைச்ச தொகுதியெல்லாம் போய் நிற்கிற அளவுக்கு சில சங்கடங்கள் அவங்களுக்கும் இருக்கலாம். திருப்பூரூர் பாலாஜிக்கு ஏன் மீண்டும் கொடுக்கலைங்கிறது அவருடைய உரிமை. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? பரவாயில்ல தலைவரை, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தீங்க, நான் அவரோட இருந்துட்டேன் அப்படின்னு விட்டு கொடுத்தாரா, இல்லை அவர் வருத்தத்தில் இருக்காரா, நமக்கு தெரியாது. மற்றபடி கிடைச்சிருக்கிற தொகுதியில வச்சுக்கிட்டு இப்ப பண்ருட்டில ஒரு சிறுபான்மையினர் தான் நிறுத்திருக்கிறார். ஏன் சார் ஆளூர் ஷானவாஸ்க்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஷானவாஸ் என்ன சொன்னார், அதுக்கு திருமா என்ன சொன்னார், உள்ளூர் கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, நான் தேர்ந்தெடுக்கிற கடைசி பட்டியல் இதுதாங்கிறாரு. இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி மாவட்ட அளவுல முடிவு பண்ணி பரிந்துரைத்து இல்ல, இதெல்லாம் திருமா தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு கோபத்தை ஒரு தலைவனுக்குரிய ஒரு பாடி லாங்குவேஜில் வெளிப்படுத்துறாரு தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறாரோன்னு தோணுது. அவருடைய வீடியோவில் அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து அவர் அவ்வளவு சந்தோஷமா இல்லை, நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறாரு. எல்லா தலைவரும் இருக்கும். ஸ்டாலினுக்கு அந்த நெருக்கடி இருந்துச்சு, அது வெளியில அவர் வீடியோ வெளியிடல, அதனால அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்க்கல. அவருக்கும் நெருக்கடி இருந்தது, அதனாலதான் இந்த தடவை ரொம்ப ரகசியம் காத்து எவரையும் கிட்ட சேர்க்காம அவராகவே ஒரு முடிவுக்கு வந்தார். யாரும் யூகிக்க கூட இல்லை சார். அதனாலதான் அந்த ஒரு துளி கூட கசியல சார். இப்போ இன்னொரு பக்கம் வன்னியரசு சிந்தனை செல்வனுக்கு மீண்டும் சான்ஸ் கிடைச்சிருக்கு, அது எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. ஒருத்தரையா போய் நம்ம விமர்சிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு தலைவர் நம்ம கட்சிக்கு எது நல்லது. இப்போ வன்னியரசுக்கு இது வரைக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கவே இல்லை. அரசியல் அதிகாரம் கலந்த அடையாளம் நான் சொல்றேன். கட்சியில அமைப்பு ரீதியாக அடையாளம் வந்துருச்சு, வன்னியரசுனா யாருன்னு தெரியற அளவுக்கு அடையாளம் வந்துருச்சு. அந்த அதிகாரமிக்க பதவியோடு கூடிய அடையாளம் அவருக்கு இன்னும் அமையல. ஏற்கனவே நின்று அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். ஸோ அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். சிந்தனை செல்வனை அவ்வளோ எளிதில் புறக்கணிக்க முடியாது, அல்லது எஸ் பாலாஜியை கொஞ்சம் இருப்பான்னு சொல்ற அளவுக்கு சிந்தனை செல்வனை சொல்ல முடியாதுங்கிற யதார்த்தம் திருமாவளவனுக்கு புரிஞ்சிருக்கலாம். அப்படி ஒருவருடைய தேர்வுக்கும் புறக்கணிப்புக்கும் அல்லது வாய்ப்பு வழங்காததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஒன்னொன்னே போய் நம்ம பேச வேண்டியது இல்லையே. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டிடுறாங்க அதிமுக கூட்டணியில். அதிமுக அதை எதிர்பார்த்தது தான். பட் கட்சியிலேயே சேருவாரா கூட்டணி வைப்பாரா என்ன எதுவுமே அறிவிக்காம அவருக்கு இரட்டலை சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. பாப்பா, அவருக்கும் அது முதல் களம் இல்லையா, எப்படி நடக்குதுன்னு. அது என்ன இம்பாக்டா சார் கொடுக்கும் தெரியல எனக்கு. அது அவங்க எந்த அளவுக்கு களப்பணி ஆட்டுறாங்க, அண்ணாதிமுகவினர் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க, இல்ல திருவிக்கா நகர்ல தான் போட்டிடுறான்னு நினைக்கிறேன்.
தொகுதியை மாற்றி ஏற்கனவே இருக்க சிட்டிங் எம்எல்ஏவை திமுக மாற்றிருக்கிறாங்க. தாயம் கவி தான் அங்கே எம்எல்ஏவாக இருந்தார். அது இளம் புது ரத்தத்தை பாய்ச்சுதா இல்லை இருக்கிற சிஸ்டத்தில் அது ஒரு குடைச்சலை கொடுக்குதா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும்ல. எல்லா வகையிலையுமே கவனிக்க தகுந்த தொகுதியில் திருவைக்கா நகரம் ஒன்று தான். ஓகே. இன்னொரு பக்கம் சார், இப்போ தேமுதிக அவங்க வேட்பாளர்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல சில தொகுதிகள் வந்து ரொம்ப டஃப், வெல்லும் வாய்ப்பு ரொம்ப குறைவான. இல்லை, ஆனால் அவங்கள இத்தனை வருஷம் நம்பி இருக்காங்கல்ல, தலைமையை நம்பி பயணிச்சவங்கன்னு, அதில் மிக பெரும்பாலானவங்களுக்கு அவங்க அகாமடேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக போராடி வாங்கிய இடங்கள்னு பார்த்தா என்ன, அது தன் பக்கமே நின்ன விசுவாசம் மிக்கவர்கள். அவங்களுக்கு இப்போ தினகரன் 11 இடம் வாங்கினார் இல்லையா, அதில் ஒரு 8 இடம் கிட்டத்தட்ட இவரே கேட்ட இடம் தான். ஏன்னா ஆள் ரெடியாக இருக்காங்க, நம்ம பின்னாடியே வந்தவங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவங்கன்னு. பூந்தமல்லிலாம் அப்படி தானே வாங்கி கொடுக்குறாரு, மடத்துக்குள்ள அப்படி தானே வாங்கி கொடுக்குறாரு. சைதாப்பேட்டை செந்தமிழன் அமைச்சராகவே இருந்த தொகுதி, வென்று அமைச்சரானது சைதாப்பேட்டையில் தான். அப்படிலாம் ஒரு 8 தொகுதி 9 தொகுதி அவர் விரும்பினது தான். மீதி 2 வேணா திருச்சி மேற்கெல்லாம் கொடுங்கன்னு கேட்காம இருக்கலாம். ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு ஆளை வச்சிருக்கிறார். தொட்டியத்தில் இருந்த ராஜசேகர் அங்கே வந்து நிறுத்துறாரு, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரின்னு. அதே தான் தேமுதிக நீண்ட காலம் பயணித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அக்கௌண்ட். விரும்பாக்கம் பார்சாரதிக்கு மட்டும் பண்ண முடியல. அந்த தெரிஞ்ச முகங்கள்ல கூடவே பயணிக்கிற முகங்கள்ல நான் சொல்றேன். மற்றபடி தகுதியானவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம். கிடைச்ச 10க்கு யாரை, இந்த திருமாவளவனுக்கு இருக்கிற அதே நெருக்கடி தானே சார் பிரேமலதாவுக்கு இருந்திருக்கும். என்னென்னா தம்பி எம்பி ஆகிட்டாரு, தலைவர் ஒரு தொழில் நிற்கிறாங்க, பையன் ஒரு தொழில் நிற்கிறாங்கன்னு அந்த விமர்சனம் அவ்வளோ பெருசாக வராதுன்னு தோணுது. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அபிமானமே விஜயகாந்த் அவர் அந்த குடும்பத்தின் மீதான விசுவாசம், அபிமானம் அப்படி போயிடுச்சு. கிட்டத்தட்ட தனி மனிதர் கட்சியான அப்போ அவர் குடும்பம்னு அப்படி பார்க்குறப்போ இதெல்லாம் கடந்து போயிடாது. ப்ளஸ் அந்த அடையாளம் என்ன, அவர்களுக்கு இருக்கிற சமுதாயம் எந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்து 10ல் 6 ஒரே சமுதாயமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. வரதானே சார் செய்யும். அந்த சமுதாயம் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த சமுதாயத்துலேருந்து அவங்க நிற்கிற தவிர வேறு என்ன வழி இருக்க முடியும். சாத்தூர் விருதுநகரை கடைசி நேரத்தில் மாறுச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை கேட்டாங்க, இங்கே அதிமுகலையும் கூட நயினா நாகேந்திரன் தன்னுடைய சொந்த தொகுதியான திருநெல்வேலியை விட்டுட்டு சாத்தூருக்கு வந்தோடனே, சாத்தூர் அதிமுகவுக்கு வலுவாக இருக்கிற தொகுதிகளில் சில தொகுதிகள், அது அமமுகவும் சேர்ந்த பிறகு அது நிஜமாக வெற்றியை நோக்கி போகிற தொகுதி. அந்த முக்குளத்தூர் வாக்குகள் அங்கே அவ்வளோ அபரிமிதமாக இருக்குது. அங்கே எம்எல்ஏ அந்த ராஜவர்மனுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. நயினா நாகேந்திரன் கொடுத்தாலும் அவரை கூட திருச்சியில் வந்து நிறுத்துறாரு. அவர் எல்லோரும் கொஞ்சம் விட்டு கொடுத்தானே போக வேண்டியிருக்கு. ஆனாலும் விஜய பிரபாகரனுக்கு விருதுநகர் என்பது பொருத்தமான தொகுதி தான். ஓகே. சாத்தூரை ஒப்பிடுகிற போது தேமுதிகவுக்கு விருதுநகர் நல்ல தொகுதி. ஓ ஓகே. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுலையுமே மேலிடம், ஏன் இந்த தொகுதியெல்லாம் வாங்கினீங்கன்னு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா சில செய்திகள். இல்லை, கார்த்தி சிதம்பரம் ஏதோ கேட்டார்னு சொன்னாங்க, சிவகங்கை ஏன் வாங்கலை. சிவகங்கை ஏன் வாங்கினேன்னா காரைக்குடி வேணான்னு சொல்லுங்க, சிவகங்கை கொடுப்பாங்க. காரைக்குடி வேணும், சிவகங்கை வேணா எப்படி ஒரே மாவட்டத்தை 2 கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி சின்ன மாவட்டம். மேலூர் ஏன் வாங்கினாங்க, அது நிறைய. மேலூர் ஏன் வாங்கினான்னு மாணிக் தாகூர் தான் கேட்கணும். ஏன்னா அவர் தன் உறவினரை கடந்த முறை நிறுத்தினார், இப்போதும் அவருக்காக தானே. ஒருத்தருக்கு காங்கிரஸ் சிஸ்டமே அப்படிதானே சார், கோட்டா தானே சார். ஜோதிமணி வெளிப்படையா வேற எழுதிட்டாங்க. அவர் அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கணும் ஜோதிமணி. ஏன்னா இவ்வளவு கசப்பை நீங்க காட்டிட்டீங்கன்னா, இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை அது இல்லைன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படைத்தன்மை இருந்துச்சுன்னா யாராவது கேட்டால் ஜோதிமணியால் பதில் சொல்ல முடியுமா? யாருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாலும் குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை அதில் இருக்கா? சரி, இல்லை மாநில தலைவருக்கு எவ்வளோ பங்குன்னு ஜோதிமணிக்கு நல்லாவே தெரியுமே. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ராகுல் காந்தி அந்த மீட்டிங்கில் உட்கார்றாரு, ராகுலும் தான் இதற்கு பொறுப்புன்னு ஜோதிமணி சொல்லுவாரா? மனசாட்சி இருந்தா சொல்லணும் இல்லைங்க. கார்கே தான் அதனுடைய சேர்மன், ஏன் சொல்ல மாட்டீங்க கார்கே மேலே? அதுனா மாநில தலைவர் 3 பேரை போட்டு கையெழுத்து போட்டாங்க. அந்த 3ம் இல்லாமல் 4வது அறிவிக்கிற உரிமை சென்ட்ரல் கமிட்டிக்கு இருக்கு, அகில இந்திய தலைமைக்கு இருக்கு. அது ஜோதிமணிக்கு நல்லாவே தெரியும். தனிப்பட்ட கோபதாபங்களை இப்படி பொது வெளியில போட்டு கட்சி தலைமைக்கு புகாரா கொடுக்கறத தாண்டி அது காங்கிரஸ்லயா வேற பேசுங்க சார். பிஜேபியிலயுமே போராட்டம்லாம் நடந்துச்சு கோயம்புத்தூர் பக்கம், ஏன் இந்த தொகுதி வாங்கினீங்க அந்த தொகுதி விட்டு. மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க பிஜேபி. ஒண்ணு எண்ணிக்கை அவங்க ரொம்ப பிம்பப்படுத்தின மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. 27ங்கிறது டீசென்டான நம்பர் தான். அதில் கேட்ட வாங்கியிருக்கிற தொகுதிகளில் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட தொகுதியில் அவ்வளோ சுலபத்தில் வெற்றி எட்ட முடியாத தொகுதிகள்னு ஒரு பொது பார்வை இருக்கு. அப்போ பிஜேபி அபிமானிகளுக்கு அது ரொம்பவே இருக்கும். அந்த பார்வைங்கிறது கோபமாகவே மாறி இருக்கும். அதை பற்றி ஒரு துளி கூட கலப்படாமல் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அது இவங்க ஏப்பா நீயாவது பரவாயில்லப்பா, என் கதையை பார்த்தீங்கன்னா வாசன் கேட்கற அளவுக்கு அவர் வாங்கின 5 தொகுதி இருக்கு. ஜாம்பவான்களை எடுத்து நிக்கிற மாதிரியான எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். சிஎல்பி காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நிக்கிற தொகுதி, 3 அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாமே ஒரு பலமான ஒரு தொகுதியில் எடுத்து நிக்கிற போது, அதுவும் தாமரை சின்னத்துல அவரை நினைச்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டியதுதான் பிஜேபி, வேற வழி. ஓகே, சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.
i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் 9962557557. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்